வணக்கம். ஆன்மா மலரட்டும் மலரட்டும். கீர்த்தி புகழ். அதே கீர்த்திக்கு இன்னொரு பெயர் உண்டு, சச்சரவு. கீர்த்தி என்றால் புகழ். அதே கீர்த்திக்கு இன்னொரு பெயரும் உண்டு. கீர்த்தி பண்ணிவிடுவேன், உடைய சச்சரவு பண்ணிடுவேன் அப்படின்னு. அது ஒரு 2 பதம் உண்டு. இதே புகழுக்கு சச்சரவுன்னு சொல்லலாம். கீர்த்தி என்றால் சச்சரவு, கீர்த்தி என்றால் புகழ்ன்னு சொல்லலாம். 2 நிலைப்படும். அதோட இந்த இன்பம் துன்பம், துன்பத்தினுடைய நிலை இல்லை என்றால் இன்பம் இல்லை. இன்பங்கிறது என்னென்று டேஸ்ட் தெரியாமல் போயிடும். துன்பமே வேண்டும். துன்பத்தினுடைய நிலையை இந்த இன்பம் உணர வைக்கிறது. துன்பம்தான் இன்பத்தை உணர வைக்கிறது. நிறைய விஷயம் அந்த புகழ் அப்படின்னு புகழுடைய நிலையிலேயே இருக்க விரும்புகிறாங்க. அந்த புகழ் என்ன ஒன்று தெரியுமா? தனிமைப்படுத்திடும். எனி டைமும் புகழோடு இருக்கவங்க தனிமைப்பட்டு விடுவார்கள். தனிமைப்படுத்திடும். அது ஒரு தோஷம். தனிமைப்படுதல் ஒரு தோஷம். தனிமைப்படுத்தி விடும். அதே நேரத்தில் இன்பத்தோடு வாழ்ந்துப்பார். சலிப்பு வரும். எனி டைம் இன்பம், இனிப்பு, அதோடு வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா சலிப்பு வரும். ரொம்பவும் வேணும். உணவுக்கு சீரான உப்பு வேண்டும். உப்பு இல்லாமல் சாப்பிடுறது அது ஒரு டிசீஸ் உள்ளவங்க சாப்பிடலாம். ஆனால் இயல்பான நெசசரி வாழ்க்கைக்கு உப்பு வேண்டும், சீராக வேண்டும். அந்த இன்பத்துக்கு துன்பம் என்னும் உப்பு வேண்டும். துன்பம் இருந்தால்தான், உப்பு இருந்தால்தான் அந்த உணவு சுவையாக இருப்பது போல இந்த துன்பமும் வந்து செல்ல வேண்டும். அப்போத்தான் அந்த இன்பத்தினுடைய தன்மையை உணர முடியும். அதாவது வெயில் அடிக்கிறது, நடந்து செல்கிறோம், கடுமையான வெயில் தாக்குகிறது. ஒரு மரம் இருக்கிறது, நல்ல குளிர்ச்சியான மரம். அதில் நின்று இளைப்பாறுகிறோம், அது சுகமாக இருக்கிறது. அப்போ எது உணர வைக்கிறது? அந்த சுகத்தை உணர வைக்கிறது எது? இந்த வெயில். அந்த வெயில் தான் சுகத்தை உணர வைக்கிறது. துன்பம்தான் இன்பத்தை உணர வைக்கிறது. இந்த கீர்த்தி தான் புகழை தனிமைப்படுத்துகிறது. புகழ் தனிமைப்படுத்தும் சில சமயம். எல்லாம் இறைவனுடைய ஐக்கியம்.